திருமணத்தில் பிரவேசிக்கிற இருவரும் எப்படி பிரவேசிக்கிறாங்க? புருஷங்காரன் ஏதோ நல்லா அமைஞ்சதுன்னா பரவாயில்லங்க, என் வாழ்க்கை உருப்பட்டோம் அப்படின்னு இல்லை. பொண்ணு அதோ பெரிய நல்ல வேலை கலெக்டராக கிடைச்சா நல்லா நமக்கு வாழ்க்கை ஓகோன்னு ஆகிடும் அப்படின்னு நினச்சி நுழையில. எப்படி நுழையிறாங்க? நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரியும், என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன எனக்கு தெரியும், எனக்கு இயேசு தான் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர், அவர் தான் எல்லாவற்றையும் எனக்கு தருகிறார், அவர் எனக்கு தருகிற ஆற்றல் மூலமாக என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், அதை வெற்றிகரமாக என்னால் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்கிறதுனால அவங்க ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லா மனுஷர்களை போல தான் அவர்களுக்குள்ளேயும் சில தவறுகள்லாம் இருக்குது, சில காரியங்கள்லாம் புரியாமல் இருக்குது. அதனால தான் சொல்லும்போதே ஆவியில் நிறைந்துன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதை கிரேக்க மொழியில் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதான், கண்டினியூஸ்லி பி ஃபில்டு வித் தி ஹோலி ஸ்பிரிட், தொடர்ந்து ஆவியினால் நிரம்பிக் கொண்டே இருங்கன்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது. ஏன் ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும்? ஏன்னா இந்த ஆவியானவருடைய இன்புட் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆவியானவர் உள்ளத்தை இயேசுவை கொண்டு நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை கொண்டு, இயேசுவை குறித்த அறிவை கொண்டு, இயேசுவின் மகிமையை கொண்டு, இயேசுவின் அந்த அற்புதமான மீட்பு, அதில் நடந்த காரியங்கள், அதில் எனக்கு என்ன இருக்குது என்பதை கொண்டு என் உள்ளத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அதான் ஆவியில் நிறையிறது. அப்போ கார் வச்சு ஓட்டினீங்கன்னா பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியணும், எங்கே ஃபில்அப் பண்ணணும், பெட்ரோல் போட்டால் தான் ஓடுன்னு தெரியணும், அப்புறம் எங்கே ஃபில்அப் பண்ணணும்னு தெரியணும். இந்த தடவை நான் அமெரிக்கா போயிருந்தப்ப டெஸ்லா கார் ஒருத்தர் வச்சுருக்காரு, என் நண்பர் ஒருத்தர். அவர் பயணம் பண்ணதை சொன்னார். எங்கேயோ ஒரு 500 மைல் போயிருக்காரு. போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆப்பை பார்க்குறாரு. அந்த ஆப்பில் எங்கெல்லாம் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, எலக்ட்ரிக் கார் இல்லையா, எங்கே அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போகிறாரு, எங்கே ஃபில்அப் பண்ணணுன்னு. பெட்ரோல் பங்கில் போய் நின்றுக்கிட்டு கொஞ்சம் இதை சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது. யார் வீட்டுக்கிட்டே போய் நின்று அதை சார்ஜ் அதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு நான் அவங்களே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஓட்டுறாரு. 250 மைல் ஓட்ட போகிறேன், அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே சார்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 250 கிலோமீட்டர் நான் போக போகிறேன். இந்த மாதிரி 2-3 இடத்துல ஃபில்அப், எங்கே ஃபில்அப் பண்ணணும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறார். உங்களுக்கு தெரியுமா வெற்றி வாழ்க்கைக்கு எங்கே ஃபில்அப் பண்ணணும்னு தெரியுமா, எங்கே சார்ஜ் பண்ணணும்னு தெரியுமா? தப்பான இடத்துல போய் சார்ஜுக்கு நிற்காதீங்க. புருஷங்காரன் சார்ஜ் பண்ணுவான்னு நினைக்காதீங்க, மனைவி தான் சார்ஜ் பண்ணுவாங்களன்னு நினைக்காதீங்க. இவன் அப்படியே எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருவாள், இந்த மனைவி எனக்கு பெரிய அற்புதமாக வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவா அப்படின்னு நினைக்காதீங்க. சார்ஜிங் அங்கே அவரை குறித்த அறிவு, அவரை குறித்த வெளிப்பாடு, அவர் யார், அவருடைய மேன்மை, அவருடைய அழகு, அவருடைய